வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம சின்னஞ்சிறு கிளியோட 22 செப்டம்பர் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நாடகத்தோட ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா கர்ணா வந்து அந்த டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி வந்து திவாகரும் அவன் அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. என்னமோ இவங்களுக்கு சொல்ற வேலை எல்லாமே வந்து கருணா பண்ணணும், ஆனா இவங்களுக்கு சமமா அந்த டேபிள்ல வந்து உட்கார்றதுங்கிறது வந்து திவாகருக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து பொறுக்கவே இல்லை. இது என்னமோ அவன் வந்து கொலை குற்றம் பண்ண மாதிரி புவனாவை கூப்பிட்டு இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான், கருணா வந்து அவன் இருக்கிற வேண்டிய இடத்துலதான் இருக்கணும், அவன் எங்க இருக்கணுமோ அங்கதான் நீ வச்சுக்கணும், சும்மா எனக்கு சமமா வந்து அவனை டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கெல்லாம் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி புவனாவை வந்து திவாகரும் சரி திவாகரோட அண்ணனும் வந்து வான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயந்திக்கும் வந்து அட்வைஸ், இங்க பாரு உன் தங்கச்சிக்கு இந்த குடும்பத்துல என்ன நடக்கு, எப்படி இருக்கணும், பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா உனக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறானுங்க திவாகரும் அவங்க அண்ணனும். என்னமோ இவனுக்கு சொல்ற வேலை எல்லாமே பண்ணணும், ஆனா இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம வர்றோம் அப்படின்னாலே பொறுக்காது. இது பொதுவா இந்த பணக்காரங்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். நம்ம நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் அவளுக்கு ஈக்குவலா வந்துட்டோம் அப்படின்னாலே பிடிக்காதுல. அந்த மாதிரிதான் வந்து திவாகருக்கும் அவங்க அண்ணனுக்கும். கருணா வந்து டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறதே வந்து பொறுத்துக்கவே முடியல. இதுதான் ஆரம்பத்தோட முதல்ல நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜெயந்தியும் அம்மா இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஏமா, நான் தான் இந்த குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு கஷ்டப்படுறேன், நீ வந்து நம்ம தங்கச்சியும் இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு கொடுக்கன்னு சொல்லியே, ஏமா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தி தொலை, இல்ல அப்படின்னா நாங்க படுற கஷ்டம் வந்து என் தங்கச்சி போனாவும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, அதனால எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமான்னு ஜெயந்தி அம்மாட்ட சொல்றான். ஆனா ஜெயந்தி அம்மா அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே இல்லை. எப்பா, உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து உன்னையும் உன் தங்கச்சியும் தப்பா எல்லாம் கேட்டாங்க, ஆனா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களை முறைப்படி பொண்ணு கேட்டதுனால நான் கட்டி கொடுத்தேன், உன்னை நல்லாதான் வச்சிருக்காங்க இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி ஜெயந்தி அம்மா சொல்றாங்க. ஆனா ஜெயந்தி வந்து அந்த வீட்டுல ஆம்பளைங்களோட ஆதிக்கத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அதனால எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து நேரே நம்ம முக்கியமான கேரக்டர் யாரு, இந்த சீரியலோட டாப் ஹீரோ யாரு, நம்ம தீபா தான், வேற யாரு. அவ வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்றா. அதாவது 20 லட்சம் ரூபாய், எப்படா 20 லட்சம் ரூபாய் தேர்த்துக்கிறது ரெடி பண்றது அப்படின்னா தான் அவங்க அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும், கல்யாணத்தை நடத்த முடியும், கார்த்திக் கூட இவ ஒன்னா இருக்க முடியும். அதுக்கு எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, எனக்கு கார்த்தி வேணும், அவ தங்கச்சிக்காரியும் சரி அப்பாக்காரியும் சரி நடு ரோட்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை கல்யாணம் கார்த்தியோட அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தமா இருக்கக்கூடிய வீட்டோட பத்திரம் இருக்கும்ல, அந்த பத்திரத்தை போய் தூக்கி டமால் தூக்கி போடுற அவங்க அப்பா முன்னாடி. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு இந்த வீட்டை வந்து வித்தா மட்டும்தான் நமக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும், மற்றபடி உங்களால இந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடியே பண்ண முடியாதனால இந்த வீட்டை வந்து வித்துருங்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து அவங்க அப்பா கிட்டையும் சரி இந்து கிட்டையும் சொல்றா. ஆனா அவங்க அப்பா கூட ஓரளவுக்கு சரி இனி வேற ஒண்ணும் பண்ண முடியாது, இவ அடம்பிடிக்கா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா போதும், ஆய் போயினா போதும், உடனே போய் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீனா போட்டுருவா தீபா வந்து. அதனாலே அவங்க அப்பா பயந்துட்டாரு. ஆனா இந்து மட்டும் வந்து வீட்டை விற்கிறதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன், வேணும்னா ஒண்ணு பண்ணிக்கலாம், அடமானம் வச்சிருவோம், 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அடமானம் வச்சு நான் அதை திருப்புறதுக்கு பாக்குறேன், ஆனா வீட்டெல்லாம் வந்து என்னால விற்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. உடனே தீபா, என்ன பண்ண என்ன, வித்தா என்ன விக்காட்டா எனக்கு என்ன, எனக்கு தேவை 20 லட்சம் ரூபா, அதை நீ எப்படியோ கொடு அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேரும் போய் அவங்க அம்மா போட்டோ முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தீபம் ஏத்துறாங்க, அது வந்து அணைஞ்சு போயிருது. இது ஒரு கெட்ட சகனமா பார்க்கும்போது நம்ம தீபா போட்டா, எப்பா காத்துல அடைஞ்சிருக்கும்பா, நீங்க பாட்டுக்கு இதையும் ஒரு இதா சம்பிரதாயம் நினைச்சு வீட்டை அடமானம் வைக்காம போயிறாங்க, அப்புறம் என் கல்யாணம் நின்றுதுன்னா நான் தற்கொலை பண்ணிடுறேன் அப்படின்னோட இந்துக்கு வந்து கோவம் வந்துருச்சு. சும்மா தற்கொலை பண்ணிடுவேன் பண்ணி சொல்லிட்டு இருக்கு, அது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டா. உடனே அந்த சீனை வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து தீபா வந்து கருணாவும் புவனாவும் வந்து சரி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சரி கோயிலுக்கு போலாம் சொல்லி கோயிலுக்கு போறாங்க. தீபாவும் இந்துவும் வந்து இவங்களும் வந்து சரி வீட்டு அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாம், ஏன்னா தீபம் அடைஞ்சிருச்சுனால கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் தீபாவும் இந்துவும் கோயிலுக்கு போயிட்டு அந்த தீபம் எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ கருணாவும் புவனாவும் உள்ள போறாங்க. அப்போ தீபாவும் இந்து ஏத்தி வச்ச தீபம் வந்து அணைய போகுது.
ஸோ அதை வந்து கர்ணா வந்து பிடிச்சி வைக்கிறாரு, அணையாம பாத்துக்கிறேன், யாரோ நம்மள மாதிரி வேண்டுதலுக்கு ஏத்தி வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த தீபம் வந்து அணைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரிதான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோட இந்த நாடகம் முடியுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த நாடகத்துல இன்னைக்கு ஆரம்பத்துல பொம்பளைங்க வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்கக்கூடாது, நாங்க சொல்றதை கேட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதே போல நமக்கு ஈக்குவலா ஒருத்தன் எல்லா வேலையும் செய்யணும், ஆனா நமக்கு சரிசமமா வந்துட்டான் அப்படின்னா அது யாருக்குமே பிடிக்காது. அதையும் வந்து இந்த நாடகத்துல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய சீரியல்ஸ் ரிவ்யூ பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.